இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏண்டா புஷ்பாக அவன் அடிச்சு நவுத்தி ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான், அவன் போய் கண்டென்ட் டிலே பண்ணுவானா? டேய் எப்படா உங்களுக்கு மட்டும் எல்லா ப்ரொடியூசர் மேலேயும் பழி போட்டு எஸ்கேப் ஆகுறீங்க? ரியாலிட்டி தெரியாம உட்காந்து முட்டு குத்துனே இருக்கணும். அன்னைக்கு கூட அப்படியா டைமிங் போதானுங்க பேப்பர்ல எழுதி 7:31 இது 7:30 அப்படின்ட்டு கிரிஞ்சு பண்றானுங்க. என்ன கேள்வி கேட்டா நீ அஜித் ஃபேன் இல்ல, நீ ஏன் கேட்கற, போய் சுரேஷ் சந்திராவை கேள்றான்றானுங்க. இன்னைக்கு கூட சுரேஷ் சந்திரா அப்டேட் வரும்னு சொல்லவே இல்லை. கக்காஞ்சினா அவனை உட்காந்து வச்சுருக்காங்க, எங்க அப்டேட்டுங்கன்ட்டு. அப்டேட் வரும்னு சொன்னவங்களை போய் கேளுங்கன்னா கேட்க மாட்டானுங்க. சிவா ஜூனியர் இந்த தாய்லிக்காகவே இந்தியா ஒரு சூத்தடி வாங்கண்டா ரோஹித் சர்மா. பட் அவனுக்கு இருக்குடா புண்டா, கோட் பண்ணி கடிக்கிறான் புண்டா. இல்ல அவன் அதான்டா, அதுக்குதான் சொல்றேன் இல்லாம இருக்கட்டும். என்ன கடிச்சிட்டு இருக்கான்ல, அது சும்மா அவனுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. இப்ப வந்து நான் மெச்சூர் ஆயிட்டேன்டா, படம் வரப்ப அந்த ஸ்டேஜ்ல இருக்காரு அவர். இப்போ அவருக்கு இருக்கு, ரோஹித் வாங்கட்டும் இருக்கு அவனுக்கு, நானே ராடு விடுறேன். லைக்கா கம்யூனிட்டி மோனே டேய் நீ ஏன்டா இங்க உட்காந்துட்டு இருக்க? இப்பதானே அவனை பாக்குறேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன், எனக்கு கடத்தி கோவத்துல வச்சிருக்காண்ணா இந்த மாதிரி. ஏதாவது கேஸ் நம்ம மேல எழுதிட்டு போயிடுவானு பாத்துக்கலாம். ஏதாவது என் தலைவன் சாண்டி கேட்டுக்கொண்டு போயிட்டே இருப்பான். டேய் இல்லடா, இந்த படத்துக்கு ஆல்ரெடி நல்ல பஸ் இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரிதான் இவங்க எல்லாமே பண்றாங்க. அதுதான் கடுப்பா இருக்கு. ஒரு இதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை கிரியேட் பண்றதுக்கு எல்லா பிஆர்ஓவுமே நல்லா வேலை பார்ப்பானுங்க. ஆனா ஒரு இதுக்கு ஆல்ரெடி ஒண்ணு இருக்கும்போது இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் பண்றதை நான் இப்பதான் பாக்கேன். ஆல்ரெடி வலிமைக்கு இப்படிதான் பண்ணானுங்க, வலிமையும் ஊம்பிட்டு போயிருச்சு. இதுல ப்ரொடக்ஷன் அலோவ் பண்ணிடுறானுங்க. எனக்கு அது அவ்வளவு சம்பளம் கொடுக்குறானுங்க அவனுங்க ப்ராடக்ட். இவங்க பேரை வச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏகேவோட மேனேஜர் அவ்வளவுதான். நான் என்ன சொல்லிட்டேன், ஏகேவாவே இருக்கட்டும்டா. ஒரு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட்டோட நம்ம ஜெனியூனா ஒரு கலெக்ஷன் அச்சீவ் பண்றதுக்காக நம்ம ப்ரொமோஷன் பண்ணோம்னா அவனுங்க சைட்ல ஒண்ணு இருக்கும்ல, அது அவனுக்கு எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு ப்ரொடியூசர் பண்ண மாட்டான்ல அந்த வேலையை. இல்ல அதுதான், இப்போ உங்களுக்கும் லைக்காக்கும் அந்த இஷ்யூ இருந்துச்சு. சப்போஸ் நீங்க சொன்னதெல்லாம் இவ்வளவு நாள் நம்புறதுக்கு ஆளுங்க இருந்தாங்க, லைக்காக்கு இஷ்யூ இருந்துச்சு, லைக்காவும் சரியா பண்ணல அப்படின்னு. இப்போ இவன் நல்லாதான் பண்ணியிருக்கான் இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ உங்களுக்கு சம்பளமும் கொடுத்துருக்கான், ஆனா அவனும் அதை இது பண்ண மாட்டேங்கிறானே, சார்ஜ் எடுத்துக்க மாட்டேங்கிறானே. ஆனா கலெக்ஷன் நம்ம ப்ரோமோ விட்டாங்க இன்னைக்குன்னு சொல்றாங்கல்ல, உண்மையிலேயே 40 நாள் தான்டா இருக்கு. படத்துல டீசர் இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு, பாட்டு ரீச் ஆகணும், எது ரீல்ஸுக்கு வரணும். பரவாயில்ல. இப்போ நீ வந்து சொல்றேன்னு வச்சுக்கோ, நம்ம சைடு எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துருவாங்க ஒரு 4-5 புண்டாமனுங்க. ப்ரோ நீயா ப்ரோ காசு போட்டு படம் எடுத்து அவரே அமைதியா இருக்காரு ப்ரோ அவரே அமைதியா இருக்காரு ப்ரோ. அவரே இந்த ஒரு டைலாக சொல்லிட்டே ஒரு 4-5 பேர் திரியிறானுங்க. இவங்களும் என்னைக்கு மாற போறாங்கன்னு தெரியல. இந்த முட்டு கொடுக்குறீங்க பெத்துட்ட மாதிரி இருக்கானுங்க. அதுதான் அவரே அமைதியா இருக்காருன்னா அது அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க பேசுறீங்க. நீங்க அவங்க பண்ணா போட்டு இந்த ஸ்டைலிங் எல்லாம் கடி வாங்குறதா வேலை இல்ல சதீஷ் சொல்றாங்கல்ல, அவரே அப்படிதானே ப்ரோ, அவர் இந்த மாதிரி ஆயிட்டாரு ப்ரோ அப்படின்னா ஒரு 50 படத்துக்கு முன்னாடி நீங்க இப்படி இருந்திருக்க வேண்டியதானே. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இவ்வளவுக்கு ஒரு இது பண்ணாம நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னா யாரும் உங்களுக்கு கேள்வி கேட்க போறாங்க. ஆக்ட் பண்ணிட்டு போயிருக்கலாமே. இல்ல நீங்க 50 படத்துக்கு முன்னாடி ஒரு கும்பல் வரும், நாங்க தான் அப்பலாம் அப்டேட்டே வராது ப்ரோ, பேப்பர்ல இருந்தீங்கன்னா யாருமே கேள்வி கேட்க போறது கிடையாது. நீங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்தீங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஒரு ஃபேன்ஸ் நல்லா கூட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு மன்றத்தை வேண்டாம், நீங்க அது கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நிக்கிறது தெரியுமா, இதுதான் தப்புங்கிறது. சொல்றேன் ஓகே, அதெல்லாம் உங்க இஷ்டம். அது வந்து ஏதோ ஃபேன்ஸோட இது, இதை பத்தி யோசிப்பானுங்க, யோசிச்சுட்டே இருப்பானுங்க, பேனர் கட்டுவானுங்கன்னு வச்சுக்கோமே. நான் சொல்றது ஆன்லைன்ல அப்டேட் கொடுத்து ஒரு படத்துக்கு ஆன்லைன் அப்டேட் பண்ணாலே போதும்டா, இவங்க என்கேஜா இருக்கும்டா ஒரு படம் வரும்போது. வந்ததுக்கு அப்புறம் நல்லா இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, அது வேற விஷயம், அது ஆடியன்ஸ் ஸ்கேல நம்ம எதுவும் பண்ண முடியாது. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட வைக்க முடியாது, விஜய் ஃபேன்ஸும் அவங்க படத்தெல்லாம் ஓட வைக்கலாம் முடியாது, கஷ்டம். நியூட்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கணும்,
அது செகண்டரி. அப்டேட் கூட கொடுக்காம ஒளிச்சு வச்சு என்ன பண்ண போறானுங்க? இல்ல நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆன்லைன் அப்டேட் கரெக்டா டைமுக்கு விட்டா அந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாம் கூட பண்ணலாம்ல, அது கூட பண்றது இல்லையே. அவனுங்க ஐயா இதை இர்ஃபான், நீ கேட்டா வேற என்ன தெரியுமா, அன்னைக்கு மைத்திரி மட்டும் அப்டேட் விடுறான், அதுக்கு மட்டும் அப்ப என்ன ஏகே இதை பிளாக். உண்மையிலேயே அவன் அப்டேட் விடலடா. முன்னாடில இருந்து 4 போஸ்டர் தான்டா விட்டான். அந்த படம் எப்ப வர வேண்டியது? பொங்கலுக்கு தானே. அவன் உண்மையிலேயே நீ போய் பாரு, 4 போஸ்டர் 5 தான் விட்டுருப்பான். லீக்டு பிக் இவன்லாம் விட்டுரு. ஆதிக் பண்ணதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச எத்தனை பிக்கு வந்தது வெளியே அபிஷியலா? தான் விட்டான் அபிஷியலா ஃபர்ஸ்ட் இல்லடா, லுக் ஒண்ணு. நான் அந்த சொல்றேன் ஃபர்ஸ்ட் லுக் ஒண்ணு. ஜெயில் காஸ்டியூம் ஒன்று விட்டானா, ஃபர்ஸ்ட் லுக் ஒன்னா. 32 years of அஜித் இசம், அப்புறம் அஜித் அந்த இசம் கையில ஒரு போஸ்டர். இது போட்டுக்கிற மாதிரி வந்து இது வந்ததா குத்து மாதிரி, அவ்வளவுதான். ஆமா இன்னொன்னு அதுக்கப்புறம் அந்த இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, 5 தான் போட்டாங்களே. இவங்க கொடுக்குற பில்டப் அளவுக்குலாம் எதுவும் ஆன் போர்டு போட்டிருக்கணும் முன்னாடி. அதெல்லாம் எப்பயோ பண்ண வேண்டியது, இப்பயாவது பண்றானுங்க. அதையாவது கண்டினியூஸா பண்ணி அதுக்கப்புறம் அஜித்தை ரிவீல் பண்ணலாம்ல டீசர்ல. இது கூட இதை கேட்டா கிளாஸ் எடுக்கிறோன்றானுங்களா? நேத்து வந்தவன் கூட கத்துக்கிட்டான்டா இதெல்லாம். இல்ல ஒரு காமெடி என்ன தெரியுமா, ட்வீட் போடுவாங்க ப்ரொமோஷன்ஸ் பிகின்ஸ்ன்னு போடுவாங்க. எந்த ப்ரொமோஷனும் பிகின்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல பிப்ரவரி அதான் இந்த ட்ரை மந்த் இல்ல இருப்பானு, பிப்ரவரி மந்த் ட்ரை மந்த், படம் அப்படி படம் இப்படி என்னென்ன பேசு. இந்த பிரதீப் ரங்கநாதன் பாரு, அதாவது ஏபிடிஜில 6 கோடிக்கு அவனுக்கு ஓப்பனிங் வீக்கெண்ட் வருது. இதெல்லாம் இங்க க்ளோசிங்கே வர்றது கிடையாது. அந்த அமௌண்ட் டே ஒன்னும் வராது, க்ளோசிங்கும் வராது இந்த பெரிய அமௌண்ட் எல்லாம். இதை சொன்னோம்னு வச்சுக்கோங்க, ப்ரோ இதெல்லாம் தெரியுமா ப்ரோ அப்படிம்பாங்க. இவங்க குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் ப்ரோ அஜித் இல்ல சார் இது எதுவும் கேட்டா சொல்லக்கூடாது ப்ரோ, நான் அஜித் சார் நான் எதுவும் உனக்கு பண்ணக்கூடாது ஒண்ணு ப்ரோ, குண்ட மாதிரி இல்லடா. பேசிட்டு இருப்பாங்க தேவடைய பசங்க. இவங்க இருக்கிறதுனாலதான் அந்த ஆள் இன்னும் இப்படியே இருக்காரு. இது கூட பரவாயில்லடா. அவங்க வந்து கலெக்ஷன் அப்புறம் பாக்குறீங்க, சரி கலெக்ஷன்லாம் எங்களுக்கு வேணாம். கலெக்ஷன் வேணாம்னா முரட்டுத்தனமா ஒரு கண்டென்ட் படமாவது கொடுங்க. அது 100 கோடி கூட பண்ணிட்டோம். உண்மையில இதை இப்போ ஒன்று எடுத்தாங்களே அதெல்லாம் எடுத்துட்டுலாம் முட்டு கொடுக்காதீங்க. உண்மையில இல்லைன்னா மோகன்லால் மம்முட்டி மாதிரி இறங்கிடுங்க. பட்ஜெட்டை கம்மி பண்ணிட்டு 150 கோடி பண்ணாலும் பரவாயில்ல. சினிப்பையெல்லாம் மாறி வரும் கம்ப்ளீட்டா. அதாவது கொடுத்து தொலைங்க, அதுவும் பண்ண போறது இல்ல. எங்கடா இவர் எல்லாருமே குப்பை சேலரியே படம் தான்டா 150 கொடுக்குறாங்க. கோடிக்கு குறையாம வாங்க மாட்டாரு, நீ இவர் எங்க போய் 150 கோடி பட்ஜெட்ல இல்ல இல்ல படம் சொல்ற? இல்ல கண்ணா அப்படி பண்ணா கலெக்ஷன் அவ்வளவுதான் வரும். அது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் ரியல் ஃபேக்ட். அடிக்கடிக்கு படம் பண்ணா அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. 3 மாசத்துக்கு அவனுக்கு ஒன்று விடுவானுங்க. அது அவங்க அந்த 3 மாசத்துல அது ஒரு கணக்கா வச்சு எல்லா படமும் 100 கோடியா எடுத்துருவாங்க. அது அவங்க டெக்னிக்னு வச்சுக்கோ. இன்னும் அதை பண்ணணும். டேய் இங்க எல்லா பெரிய ஹீரோமே புண்ட படம் தான்டா எடுக்கிறாங்க. அது ஒரு மேட்டர் இல்லடா. அது எல்லாமே சுமாரா தான்டா அது இருக்கு. இல்லைண்ணா. யாரு நீங்க அந்த யாரு படம் வந்து இல்லடா, யாரு படம் ரீசெண்டா வந்து ஸ்டார் படத்துல பயங்கரமா இருந்தது, கேஜிஎஃப் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அப்படியே மிரட்டி விட்டானுங்க. அப்படிலாம் யாருக்குமே வரல. அப்ப ரியாலிட்டியில நீங்க பண்றது கமர்ஷியல் படம் தான். அதையாவது கிண்டி ஒழுங்கா கொடுக்கணும்ல டைமுக்கு. அதான் அதானா விஜய் நீங்க பண்றான், வேற ஆனா எதுவுமே அது பண்ணல. அது கிண்டது கூட ப்ராப்ளம் இல்லைண்ணா. அது எப்போனா கிண்டிக்கோங்க. இப்போ கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி அந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் விட்டு கரெக்டா இது பண்ணா ப்ராப்ளம் இல்லல்ல. அதுதான்டா ஃபேன்ஸ் சொல்றேன். எங்கேஜா இருப்பாங்கல்ல. இல்லடா, எந்த யாருக்குமே வந்து ஒரு படம் 2 படம் தவிர விஜய்க்கு எல்லா படம் புண்ட படம் தான். டைமுக்கு படம் வந்துருது. ஒரு படம் நல்லா இல்லைனாலும் அடுத்த படம் விட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறான். இன்னும் கமர்ஷியல் படமா எடுத்து தொலைச்சிடுறான். அதனால ஆடியன்ஸ் உள்ள வந்துருவாங்க. ஒன்னும் அதை பண்ணணும். இல்ல நான் முரட்டுத்தனமா கண்டென்ட் படம், ஆக்டிங்கு, பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நடிக்க போறேன்னா மோகன்லால் மவுண்ட் மாரி பண்ணிடணும். இது ரெண்டுமே பண்ணாம எப்படி எதுக்குடா படம் பண்ணணும்? நம்ம 2 வருஷம் ஆகுது. வந்தாலும் ட்ரையா ஒரு படம் எடுத்து ஜான்ரா படம்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, அது பாதி பேர் பிடிக்குது, தப்பு இல்லை. அவங்க டேஸ்ட் அப்படி, அது தப்புன்னு சொல்ல, ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. இப்போ அடுத்த படம் ஒன்று இருக்கு கமர்ஷியல் படம்னு, அதையும் இந்த மாதிரி அப்டேட் விடாம அழிச்சு வச்சிருந்தா அதுக்கும் இதே தான் ஆகும். இது ஃபர்ஸ்ட் விடாமுயற்சியோட பிரச்சனை. கலெக்ஷன் இது மட்டும் கிடையாது. அந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு, சில பேர் ஒர்க் அவுட் ஆகலன்னு. அந்த படம் சுத்தியே நெகட்டிவிட்டி தான். பொங்கல்ல வர வேண்டியது நியூ ஆனா இயர் அன்னைக்கு படம் கூட அழிச்சு நெகட்டிவிட்டி விட்டானுங்க. இல்லைண்ணா. நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க படம் போஸ்ட்போன் பண்ண அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் படம் வந்ததே தெரியல. இந்த மாதிரி ஆனதே இல்லை எனக்கு அதுதான்டா தெரிஞ்சு. சொல்லிட்டு லாஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எங்க வீட்டுலலாம் சும்மாவாவது அஜித் விஜய் படம் வந்தா தெரியும். தெரியலடா, தெரியாத அளவுக்கு விட்டுருக்கானுங்க. படத்தை ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணாம அதுக்கப்புறம் ப்ரொமோ எப்போ தெரியுமா விட்டாங்க? காசு செலவாயிடுன்ட்டு முன்னாடி நாள் ப்ரொமோ விட்டாங்க, டிவி ப்ரொமோ. அதெல்லாம் எந்த படத்துக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை. 3 நாள் 4 நாள் முன்னாடி போடுவாங்க. முன்னாடி நாள் சன் டிவிலேயே ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இதுதான் ப்ரொமோ மெட்டீரியலு. இதெல்லாம் கவனிக்காம எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு லத்தார்ஜிக்கு. ஓகே, ஆனால் டிசர்வ்டு தான். அதுக்கு தான் இந்த படம் எப்படி விடாமுயற்சி நீட்டாக அது ஜான்ரா படம் அப்படிலாம் சொன்னாலும் அது உண்மையிலே டிசர்வ்டு தான் அடி வாங்கினது. அது வரைக்கும் சந்தோஷம். அப்பயாவது ஏதாவது கண்ணை திறப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. GP also. திறக்கல.
நான் ஒரு 2 நாள் முன்னாடி சொன்னாங்க சில விஷயம்லாம். சரி திருந்திட்டாங்க போல, இதுக்காவது பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். மறுபடியும் முருகு மாதிரியே உட்காந்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் ப்ரோ அப்போ இது பண்ணோம் ப்ரோ, அப்போ இது பண்ணோம் ப்ரோ, அப்போ இப்படி பண்ணோம் ப்ரோன்னு தான் சொல்லி நிற்கிற மாதிரி இது. 2 நாள் முன்னாடி சொன்னதே இப்ப என்ன ப்ரூஸ்ல தானே. பண்ணணும்னு பேச மாட்டோம். அந்த சுரேஷ் சந்திர தாயிலையும் போய் தொலை மாட்டான். போய் தொலைஞ்சாவது இன்னொரு ஆள் எக்ஸ்போஸ் ஆகப்பலும் பார்த்தா அவன் செருப்படி வாங்கிட்டு இருக்கான் சம்மந்தம் இல்லாம. சுரேஷ் எதுக்கு வாங்குறான் நமக்கும் தெரியல. அவன் தானே சிவகார்த்திகேயனுக்கு பியரோ. அது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன். ஆஃப்லைன்ல அந்த இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த அவன் சிவகார்த்திகேயன் தெளிவா தான் இருக்கான். ஆஃப்லைன்ல அவன் ஸ்ட்ராங், இவனை வச்சு போட்டு விஜய் வச்சிருக்கான். பையனுக்கே அவன் தான்டா பண்றான் அந்த புது படத்துக்கு. அதான் ஆஃப்லைன்ல அவன் ஸ்ட்ராங் தான், ஆன்லைனுக்கு தத்தியாட்டு கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. அவன் கொஞ்சம் ரெப்யூட்டடு. அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுப்பானா. அந்த எப்படி சொல்றது, ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணா அது டீசெண்டா எந்த ப்ராப்ளம் இல்லாம அந்த ஃபேன்ஸ் உள்ள வராம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அந்த விஷயம் எப்பவுமே கரெக்டா பண்ணுவான்ல. அந்த மாதிரி எதுவும் க்ரௌடு வராம பண்ணுவான் போல. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு இது, வேற ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னா அவன்கிட்ட என் ஹரி ப்ரோ கொண்டு நீ வேற அன்னைக்கு அப்டேட் வந்துச்சுல திரிஷா, அது அந்த அப்டேட் வந்து உனக்கு போஸ்டர் விடுற மாதிரி தான் பிளான்ல இருந்தானுங்க. அந்த ட்வீட் வந்துச்சு பார்த்தியா, கடைசி நேரத்தில் வீடியோ எடிட் பண்ணிக்கிறானுங்க லூசு பசங்க. ஒன்னாவது ஒழுங்கா இது பண்றாங்களா பிளான் பண்ணி? அதுவும் பண்ண மாட்டாங்க. ஏதோ பண்ண அதையாவது பண்றாங்களா அந்த எஃபர்ட் 19 செகண்ட், அதெல்லாம் பெரிய விஷயம். இல்லைன்னா கடமை பண்றதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் தெரியும் இல்ல, அந்த லைட்டா அந்த 40 நாள் தான் பிரேம இருக்கு. வச்சு மூஞ்ச ஓட்டிடுவானுங்க உள்ள. இன்னும் 40 நாள் தான் இருக்கு. ஒரு பாட்டு விட்டு அந்த பாட்டு குளோபல் ரீச் கொண்டு போனோம். ஒரு வெங்காயமும் இல்ல. இல்ல நீ சொன்னதுதான் நேத்து நான் சொல்லிட்டு இருந்த சர்வீஸ். தினமும் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ரிவீல் பண்ணி 27ஆம் தேதி ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் விட்டு 28ஆம் தேதி வந்துட்டு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணி ஏகேவை காமிச்சுன்னா அது சரியான ரீச் இருக்கும். எந்த பிளானும் இல்ல, எந்த எக்ஸிகியூஷனும் இல்ல. இஷ்டத்துக்கு இது லெத்தாஜிக்கலா வந்து ஃபேன்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்தா, மலை மேல வரையும் கூட்டின்னு போய் விட்டு நிக்க வச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க நம்மள, அவ்வளவுதான். அங்கிருந்து கீழே வந்து நம்ம சாக வேண்டியதுதான். எனக்கு விடாமுயற்சி போஸ்ட் பண்ணானது எனக்கு பல டவுட் கிரியேட் ஆகுது ரீசெண்ட் டைம்ஸ்ல. எனக்கு அந்த படம் பொங்கலுக்கு தான் வந்திருக்கணும், ஆனா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி படத்தை தள்ளி வச்சுக்கிறாங்க. இந்த படம் போஸ்ட் பண்றேன்னு மொத்த டிஎல்ஏ வெடிச்சு சதறிடுவானுங்க எல்லாம். வாய்ப்பு இருக்கு இவங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. நான் கௌசி போன வாரம் வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். நான் போனவதே முட்டு குத்து இருந்தேனா? எனக்கு இப்ப இல்ல, நான் இப்ப விடாமச்சு ஒன்னு சொல்றேன். நான் வந்து சைலண்டா இருப்பேன், ஏன்னா வந்து எத்தவொன்னு வாய் விடக்கூடாதுன்ட்டு. எனக்கு வந்து இப்ப கூட நான் பேசுறேன், எனக்கு விடாமுயற்சி போஸ்ட் பண்ண எனக்கு வந்து தலை தான் தோணுது. ஏன்னா படம்லாம் ரிலீஸுக்கு ரெடியா இருந்துக்குது. அந்த டைம்ல ரேஸ் இருந்தனால எனக்கு தெரிஞ்சு ரேஸுக்காக ஒரு என்ன வேணா பண்ணுவாரு. அப்படிதான் என்னோட இது. அவ்வளவுதான். இதுக்கு மேல எவன் சொல்லு போட்டு ரேஸுக்காக படத்தை வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அந்த படம் பொங்கலுக்காவது வந்து ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா இது பண்ணிருக்கோம். இதெல்லாம் புது தியரியா இருக்கு. பட் இந்த தியரி நல்லா இருக்குடா. ரேஸ் அப்ப எல்லாரும் அவரை வந்து பாக்கணும், ஃபேன்ஸ் எல்லாம் ரேஸை பத்தி வந்து ட்வீட் பண்ணணும், அதனால படத்தை இது பண்ணிட்டு இப்படி பண்ண கௌசி செம்மையா இருக்குடா அந்த தியரி. ஆமா, எனக்கு அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு. எனக்கு அந்த ரேஸ் எல்லாம் வந்து நல்லா இந்த ட்விட்டர் நம்ம எல்லாம் உட்காந்து பாக்குறப்போ இப்ப நம்ம பண்ணாங்க, நல்லதான் மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அதுக்கு நல்லா பண்றவங்க இதுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? நான் சொல்றேன், இதுல வேற சொல்றாங்க ப்ரோ ஆஃப்லைன்ல எல்லாரும் படம் பார்க்காங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போறாங்க ப்ரோ, ஆன்லைன்ல உட்காந்து டிகிரேட் பண்றாங்க அப்படிங்கானுங்க. இங்க எல்லாம் வேலை வெட்டி விடாமுயற்சி படம் இரு, இங்க எவனும் வேலை வெட்டி குண்டா இல்லாமலாம் கிடையாது.
என்னமோ இவங்க அப்டேட் விடுறதுனால இங்க வேலையே இல்லாம ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து உட்கார்ற மாதிரி சீன் புண்டை காட்டிட்டு இருக்கானுங்க. ஒரு அப்டேட் விட்டாலும் என்ன குறைஞ்சு போயிட போகுது? விடாமுயற்சி படம் வர்றதோட அஜித்குமார் எங்கெங்க ரேஸ் போதாலும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கிறான். ஓகேவா? அந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவ்வளவோ அவங்க வந்து வீடியோ போட்டுன்னு இப்போ கூட ஒரு வீடியோ போடுறாங்க. 2 நாள் முன்னாடி நிறைய வீடியோ போடுறாங்க. நிறைய எதனா ஒரு சின்ன விஷயம்னாலே ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. ஆனா இது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனா கூட அப்டேட் கொடுக்க மாட்டானு. கரெக்டா? படம் வேற எனக்கு என்னன்னு புரியல. ஓ, படம் வந்தா பார்க்க வேண்டியது, எல்லாம் தூக்கி போட்டு தூங்க வேண்டியதுதான். இதுல வந்துருவாங்க ஒரு குரூப் ஆவனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ் பிகின்ஸ். நானும் பார்ப்பேன், என்னடா அவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் என்ன பண்ண போறாங்க மாதிரி இருந்து ஒன்னும் இருக்காது. 4 போட்டோ விடுவாங்க, அதான் ப்ரொமோஷன். டேய் ஹரி, இந்த அட்டியெல்லாம் மேல இருக்கு. அட்டி இந்த மாதிரி ஏதாவது கலவரம் ஸ்பேஸ் போட்டாலே வரமாட்டேங்காங்க. வரமாட்டான்டி. அட்டி வந்து சிறுத்தை சிக்கும், சிறுவண்டு சிக்காது தப்பிச்சிருவான். அட்டிடா ஓல்டு மக மாம்ஸ் மேல வா. தலைமணி ப்ரோ மேல வாங்க. வாங்க, உங்க ஒப்பீனியன்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி லத்தாஜி மயிலாவே இருந்தா ஆர்மி நடுத்தரவு தான் பண்ணிக்கும். நாளைக்கு பிரதீப் ஃபேன்ஸ் வந்து நம்ம கிட்ட சண்டை போடுவானுங்க. டேய் இல்ல, டேய் நீ வேற ஹரி, நல்ல இந்த முட்டு கொடுக்காங்க தெரியுமா? அந்த முட்டா புண்டை கிட்ட எல்லாம் போய் ஏதாவது கேட்டு பாரு. அதான் வேலிடா கேட்டு பாரு. நேரா விஜய்க்கு போயிருவாங்க. எதுக்கு விஜய்க்கு போறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஏதாவது வேலிடா நீ கேட்டா வேற விஜய்க்கு ப்ரோ, போயிருவாங்க. அது கூட கிடையாது. என்ன தெரியுமா பண்றானுங்க ப்ரோ? ஏன் ப்ரோ கம்பேர் பண்றீங்க அவங்களோட நம்மள அப்படின்னு கேட்டா, ப்ரோ கலெக்ஷன் மட்டும் கம்பேர் பண்றீங்களே ப்ரோ, ஏன் கலெக்ஷன் சண்டை போறீங்கன்னு ப்ரோ கேட்டா சண்டை ஆயிடுறானுங்க உட்காந்து. இல்ல, இவனுக்கு கலெக்ஷன் சண்டை எப்ப ரஜினி தூக்கிட்டு போறானுங்களே, அப்படிப்பட்ட ரஜினிய இன்னமும் 74 வயசு இன்னமும் படத்துக்கு விழுந்தடிச்சு ப்ரொமோஷன் பண்றான். விழுந்தடிச்சு கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றான் பிளான் பண்ணி. ஹரி ப்ரோ, நம்மளுக்கு ஆடியோ லான்ச்னா நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, அப்டேட் ஒழுங்கா கொடுங்க தானே நான் என்னடா கேட்கறோம். அது சொல்றோம், கூட கொடுக்க இவர் மாட்டாங்க. அந்த மனுஷன் வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசணும், அதெல்லாம் நம்ம எவனுமே கேட்கல. இருக்கிறது 40 நாள். இதுக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன வலிக்குது? இப்பதான் ஒரு ஹியூமிலேஷன் உள்ள போயிட்டு வெளியே வந்தோம். சரியா? 140 கோடி வந்து தமிழ்நாட்டுல மட்டும் அடிக்கிற ஒரு ஆளு வேர்ல்டு வைடு அந்த படம் தான் அவ்வளவுதான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்குது. டேய் ரகுரா, அடுத்து இட்லி கடை இப்போ. எல்லாம் ஏப்ரல் 10 தான். இல்ல அப்டேட் எப்போன்னு கேட்கேன். அது தெரியல, எனக்கு புரியலடா. ஜாத்துங்கிற ஒரு இந்தி படத்தை வந்து ப்ரொமோஷன் பண்றான். இதை பண்ண முடியலப்பா. அது இதுக்கு இது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எவனாவது யோசிக்கிறானுங்களா? ஜாத்துக்கு பண்ண முடியுது. MS தோனி கொடுக்குற போட்டோ ரெண்டு டைம் போடுறான். ஒண்ணு மேட்ச் பாக்குற மாதிரி, ஒண்ணு பக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரி. இது எல்லாமே மைத்ரி பண்றான். 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஜாத்து பத்தி போடுறான். இந்த படத்துக்கு பண்ண முடியல. அப்ப என்ன ரீசன்? யாரு இது வந்து தடுக்கிறா? யாருகிட்ட அப்ரூவல் வாங்கணும்?